ஹாய் லக்கிட்டீஸ், இன்னைக்கு நம்ம மின்டே ஃபஃபானா மை ரக்டு ஹஸ்பண்ட் எபிசோட் 42 தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மச் இமேஜின் யுவர் செல்ஃப். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்டா, என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ஒரு சின்ன ஒரு போல் வைக்கலான் இருக்கேன். அதில் ஜஸ்ட் ஓட் மட்டும் பண்ணுங்கள், உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எழுதுவான்ல, அதனால தான்டா, வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக எதுவும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, தியாக்கிட்ட வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு டே சொன்னதுக்கப்புறமும் அவள் வேலைக்கு போகிறதையும் அதுக்கு ஜிமின் ஆதரவாக இருக்கிறதையும் பார்த்து ஆத்திரத்தில் கொதிக்கிறான்ட்டே. அதே நேரத்தில் ஜிமின் தியாவை வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் தியா வேலைக்கு போக மாட்டா அப்படிங்கிறதால அடுத்ததாக டே தன் தம்பியோட மொழியை சலவை செய்கிற அளவுக்கு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன எல்லோடா பண்ணிகிட்ருக்கா? உன் பொண்டாட்டி இவ்வளோ படித்ததே குத்தம், இதில் அவள் வேலைக்கு வேற போகணுமா? ஏன் வீட்டில் இருந்தால் அவள் குறைஞ்சி போயிடுவாளா? வயிற்றில் இருக்க குழந்தை மேலே உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சிறுன்னு நிற்கிறான். அண்ணன் என்னதான் கோவப்பட்டாலும் அவன் கூலாக அவனோட தட்டில் இருக்கிறத சாப்பிடாம பக்கத்தில் இருந்த மயூரோட தட்டில் இருந்த சிக்கன் லெக் பீஸை உருவி தன்னோட தட்டில் வச்சு சாப்பிட்டவன். பி கூல் அண்ணா, பொண்ணுங்க வேலைக்கு போகிறது பிடிக்கலன்னா உன் ஆஃபீஸில் எதுக்கு அத்தனை பொண்ணுங்களை வேலைக்கு வச்சுருக்க? உன்னோட மெயின் ஆஃபீஸில் 75% பொண்ணுங்க தான் வேலை பார்க்குறாங்க. பேசாமல் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டு ஆம்பளைங்களை வேலைக்கு வைக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரே வார்த்தையில் லாக் ஆக்கிட்டான் ஜிமின். திஸ் இஸ் டூ மச். நான் பொண்ணுங்க வேலைக்கு போகிறத பற்றி சொல்லலை, தியா வேலைக்கு போகிறத பற்றி தான் சொல்கிறேன். நம்ம டே குடும்பத்தில் எந்த பொண்ணுங்களும் வேலைக்கு போகக்கூடாது, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு டேயோட வார்த்தை ஜிமினுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. டேயோட வார்த்தைகளை கேட்கும்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அவன் மனசில் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு புரியாமலும் பேச்சு கொடுக்கவும் முடியாமலும் தலக்க விழுந்திருக்காங்க. அண்ணா, எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? எதுக்கு அவள் வேலைக்கு போகக்கூடாது? அவள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா, அவள் சுயமாக இருக்கிறதுனால தான் எனக்கே அவள் மேலே லவ் வந்துச்சு. வீட்டில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் வேலைக்கு போய் சுயமாக சம்பாதிச்சா நம்மளை விட்டு போயிடுவாங்கிற பயத்தில் தானே எல்லாரும் பொம்பளைங்களை அடிமைப்படுத்துறீங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ அடிமைப்படுத்துகிறீங்களோ அவ்வளவுக்கு அவங்களுக்கு உங்கள் கூட இருக்க பிடிக்காது. உங்களை விட்டு விலகி போக நினைப்பாங்க. ஆனால் சுதந்திரமாக நீங்கள் விட்டால் கண்டிப்பாக எங்கே போனாலும் அவங்க கடைசியாக உங்களை தேடி தான் வருவாங்க. இந்த கான்செப்டை தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்கண்ணா அப்படின்னு அவன் விளையாட்டுத்தனமாகவும் லெக் பீஸை கடிச்சிக்கிட்டே சொன்னாலும் அவனோட வாயிலேருந்து வந்த வார்த்தை 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறது எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்லா புரியுது. ஆனால் டே மட்டும் முகத்தை சுழிச்சுக்கிட்டு ஜிமின் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த வக்கனையான பேச்சுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. நாளைக்கு அவள் வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா அப்படின்னு டே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, என் பிள்ளை மேலே ரொம்ப அக்கறை போல இருக்கு. இப்படியெல்லாம் வாய்க்கிலேயே பேசிட்டு பெண் பிள்ளையாக பிறந்தா அபார்ஷன் பண்ண நினைக்கிற குடும்பம் தானே நம்ம குடும்பம் அப்படின்னு டைமிங்கில் டேயை கலாய்க்கிறான். பொறுமை இழந்த டே அப்படியே கோவத்தில் கொதிக்க, அண்ணா சும்மா சொன்னேன் விட்டுதல, இப்போ நம்ம ஃபேமிலியாக சாப்பிட்றோம், ஸோ சாப்பாட்டில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அந்த பேச்சை வளர்க்கலை. அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கும் ஜிமினோட குணம் தெரியும். உங்களுக்கு ஜிமினோட குணம் ரொம்பவே வித்தியாசமாக தெரியுது. பொண்ணுங்க சுயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவனோட உயர்ந்த கொள்கையால் அவங்களோட கண்களுக்கு அவன் கடவுளாக தெரியுறான். தான் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கீங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தங்களாம் சாப்பிட்டு முடிக்க உங்களுக்கு முன்னாடி மட்டும் ஏராளமான சாப்பாடு இருக்க. நாங்கள் எல்லோரும் ரிசப்ஷனில் இருக்கோம் வயன், நீ சாப்பிட்டு பொறுமையா வா. மயூரி, நீ அவ கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு டே எல்லாத்தையும் அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப மயூரி எதுவுமே பேசாமல் ஒரு மூலையில் நின்றுக்கிட்டா. நீங்களும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மயூரியோட மொபைல் ரிங் அடிக்க அதை அட்டன் செஞ்சு காதில் வச்சவ, ஓகே ஓகே சார், 2 minutes டே சாரே ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவன் டேக்கு ஃபோன் பண்ணுறா. அவன் வேறு யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கறனால அவன் ஃபோன் அட்டன் பண்ணல. வயன் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் 2 minutes வந்துடுறேன். கை கழுவுறதா இருந்தால் லிஃப்ட் பக்கத்தில் தான் வாஷ்ரூம் இருக்குது, அங்கே போய் கை கழுவிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட இன்ஃபோ கொடுக்கறதுக்காக அங்கேருந்து வேகமாக நழுவுறா மயூரி. நீங்களும் சாப்பாடை சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற வாஷ்ரூம்குள்ளே போய் நீங்கள் கையை கழுவிட்டு இருக்கும்போது அங்கே கை கழுவுறதுக்காக வந்த அம்மாவும் மகளும் ஏதோ காலேஜ் அட்மிஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற கேட் வழியாக போனால் 2 நிமிஷத்தில் காலேஜுக்குள்ளே போயிடலாம், சீக்கிரமாக அட்மிஷனும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பேச்சு கேட்டு அவங்களோட கண்கள் இமைக்காமல் அவங்களையே பார்க்குது. 2 நிமிஷத்தில் காலேஜுக்கு போகலாம் அப்படின்னா அதே 2 நிமிஷத்தில் திரும்பியும் வரலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. பேசாமல் காலேஜுக்கு போயிடுவோமா அப்படின்னு உங்களோட மனம் துடிக்க எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் வந்த நீங்கள் பட்டனை அழுத்தினபடியே அங்கேயே காத்திருக்கீங்க. லிஃப்ட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே காலை வைக்கிறதுக்கு போன உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் டேக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட தண்டனையும் ஞாபகம் வர உடம்பெல்லாம் அப்படியே பதறுது. அவசரப்பட்டு போனால் நைட் அவனால் பல வேதனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்குமே அப்படின்னு தடுமாறுறீங்க. அந்த பயத்திலே லிஃப்ட்டுக்குள்ளே ஏறாமல் மறுபடியும் வாஷ்ரூம்குள்ளே நுழைறீங்க. கீழே டே ஃபோனை பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்க்க அவனுக்கு பின்னாடி மயூரி நின்றுட்டு இருக்கா.
சார் மிஸ்டர் முரளி கால் பண்ணாரு, புது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஏதோ பிரச்சனையா, நீங்கள் வர முடியுமான்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு சொன்னபடியே மயூரி மொபைலை கொடுக்கவும், ஓகே பாடி கார்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைக்க சொல்லு, நம்ம 2 பேரும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பார்க்கும்போது அங்கே எல்லாருமே இருக்காங்க. ஆனால் நீங்கள் இல்லை, வேற ஷி அப்படின்னு டேக் குரலை உயர்த்தா, சார் ஃபோன் வந்துச்சு அதான் அவங்கள விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு மயூரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவள் கணத்தில் ஒன்று கொடுக்குறான். நல்ல வேலையா அங்கே ஃபேமிலி தள்ளி நின்னதால் யாரும் பார்க்கல, சரியாக கவனிக்கல. ஒரு வேலை தந்தா ஒழுங்கா செய்ய மாட்டியா, உன்கிட்ட ஒயன் பக்கத்தில் இருந்து அவளை பார்த்துக்க தானே சொன்னேன், உடனே போய் ஒயனை கூட்டிட்டு வா அப்படின்னு டே சத்தம் போடுற போது அதை கேட்டு திரும்பி பார்த்த ஜிமின், ப்ரோ நான் போய் அன்னைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமாக மாடிப்படி ஏறி 3வது ஃப்ளோருக்கு வந்துட்டான். அங்கே நீங்களும் இல்லை, ஒரு செகண்ட் அப்படியே பதறி போகிறான். இன்னைக்கு உங்களுக்கு சம்பவம் கன்ஃபார்ம் தான் போலையே. அடியே ஒயன், நீ எத்தனை தடவை வாங்கினாலும் திருந்தவே மாட்டியா? அவனுக்கு தான் நீ படிக்க போனாலே பிடிக்க மாட்டேங்குது, அதே சமயம் அவனை எதிர்த்து பேசுறவும் பிடிக்க மாட்டேங்குதுல்ல. வந்து 1 வாரம் ஆச்சு, இன்னுமா நீ அவனை புரிஞ்சுக்கல? அவன் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உன்னை அக்கறையாக பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கான், அதையும் நீ கெடுத்துக்கோ போல இருக்கே. இது என்னோட மைண்ட் வாய்ஸ். அதே சமயம் இங்கே உங்களை பார்க்க வந்த ஜிமின் ஒரு நிமிஷம் பதறினாலும், நீங்கள் எங்கே போயிருக்க போகிறீங்க, இங்கே தானே இருப்பீங்க அப்படின்னு அங்கேயும் இங்கேயுமா சுற்றி பார்த்துட்டு லேடிஸ் ரெஸ்ட் ரூம் முன்னாடி வந்தவன், அண்ணி உள்ளே தானே இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட, உள்ளே தான் இருக்கேன், ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டே சொல்ல, ஐயோ இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க, பொறுமையாக வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவன் கேஷுவலாக சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேரில் உட்காந்து பப்ஜி விளையாட்டில் மூழ்கிறான். 5 நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொன்ன நீங்கள் 15 நிமிஷம் தாண்டி வாஷ்ரூமை விட்டு வெளில வரீங்க. முகமெல்லாம் பயத்தில் வியர்வை வடிய கையால் சேலை முந்தானையை பிசைஞ்சுக்கிட்டே வந்து இன்னும் பார்த்தவன், என்ன நீ இவ்வளோ பயப்படுறீங்க, கேஷுவலாக இருங்க, உங்களுக்கு உடம்பு ஏதாவது முடியலையா, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு அவன் கேட்க, இன்னும் பயந்து போன நீங்கள் தரமாட்டுறதுலையே, அது வந்து நான் கொஞ்சம் அப்படின்னு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் திணறி ஏதேதோ சொல்ல வர, பி கூல் நீ டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன், இனி நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம், ஸோ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன், அநேகமாக இங்கேயே சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி டே அண்ணா அப்படின்னு அவன் பேச தொடங்கும் போதே மின்னல் வேகத்தில் அங்கே மயூரி வந்துட்டா. மயூரியை பார்த்த உடனே பேச வந்ததை ஓரம் கட்டிட்டு அவளை பார்த்து சிரிச்சவன், என்ன சொல்லும் மாமனை பார்க்காம இருக்க முடியலையா, என்னை கூட்டிகிட்டு போக வந்தியோ, என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போ அப்படின்னு கையை நீட்ட, ரொம்ப தான் ஆசை போலையே, இப்படியே கையை நீட்டிட்டு ரோட்டில் நில்லு, யாராவது பணமாவது தருவாங்க அப்படின்னு அவன் சொல்ல, என்னம்மா இப்படி சொல்லிட்டா, நம்ம 2 பேரும் ஜோடியாக போய் நின்னா 2 பேருக்கும் நல்ல கலெக்ஷன் ஆகும், வரியா அப்படின்னு திரும்பவும் அவளை வெறுப்பேத்த முறைச்சி பார்த்தவ உங்களோட கையை பிடிச்சி அங்கேருந்து வேகமாக அழைச்சிட்டு போயிட்டா. ஜிமினும் பெருசாக கண்டுக்காம அங்கேருந்து நகர எல்லாருமே கீழே வரவும் ஹோட்டலுக்கு வெளியில தான் ஒரு காரில் கண்ணம்மா லக்ஷ்மி உட்காந்துட்ருக்க அங்கே நின்றுட்டு இருந்த டே உங்களை பார்த்து, அவங்க கூட வீட்டுக்கு கிளம்பு, வீட்டுக்கு போன உடனே படுத்து கிடக்காம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் சீக்கிரமாக முடி, அதை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேலை இருக்குன்னு சொல்லி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தேன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு மிரட்டுறான். சரின்னு தலையாடிட்டே நீங்கள் அசையாமல் நிற்க, என்ன அவங்க கூட போகிற ஐடியா இல்லையா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை உங்கள் வண்டி டிக்கியில் நான் வாங்கின கிஃப்ட் இருக்குது, அதை எடுத்து தருவீங்களா அப்படின்னு நீங்கள் பத்திரிக்கிட்டே கேட்க, உங்கள் வார்த்தையால் வியந்து போனவன், என்ன சொன்ன கிஃப்டா, நீ எனக்காக கிஃப்ட் வாங்கினியா அப்படின்னு நொடி பொழுதுல கோபத்தில் இருந்தவன் மகிழ்ச்சியாக கேட்க, இல்லை உங்களுக்கு வாங்கல, என் தங்கச்சிக்கும் பாட்டிக்கும் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன வார்த்தை முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை அப்படியே எரிச்சிருச்சு. இருந்தாலும் சாவியில் இருந்த பட்டனை அழுத்தி பின்னாடி இருந்த டோரை திறந்தவன், மயூரி இதை அந்த காருக்கு ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் 2 கை நிறைய நீங்கள் வாங்கி வச்சுருந்த பொருட்களை கையில் எடுத்த மயூரி பக்கத்து காரில் வைக்கிற மாதிரி அங்கே நின்றுட்டு இருந்த, உங்ககிட்ட உங்கள் பாட்டி தங்கச்சிக்கு வாங்கினீங்களே, உங்கள் புருஷனுக்கு வாங்கணும்னு என்ன வரலையா, அவர் உங்கள் கிஃப்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு மெதுவாக சொல்லிவிட்டு வேகமாக அங்கேருந்து நகர்ந்து டேயோட காரில் அவள் ஏறிக்கிட்டா. உங்களுக்கு எதுவுமே புரியல, என்னைக்கு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, டேக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான் அப்படின்னு புரியாத நீங்கள் நின்றுட்டு இருக்கும்போது காரில் உள்ள ஹார்னை அழுத்தினபடியே டே தலையை வெளியே எட்டி பார்க்கவும் அமைதியாக நீங்கள் லக்ஷ்மி இருந்த காருக்குள்ளே ஏறிக்கிட்டீங்க. பாடி கார்டு ஒருத்தன் காரை ஸ்டார்ட் செய்ய, அண்ணா ஜிமின்னா தான் வரல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவன் நம்ம கூட வீட்டுக்கு வரலம்மா, அவன் நைட்டு தான் வீட்டுக்கு வருவான், நம்ம கிளம்புவோம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லவும் அப்படியே நீங்கள் வீட்டுக்கும் டே அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கும் கிளம்புறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு வந்து சேரும்போதே மணி 3 தாண்டிடுச்சு. ஷாப்பிங் மாலில் ஒரு நிமிஷம் நிற்காம அங்கேயும் இங்கேயும் நடக்கும்போது கால்வலி இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது அவங்களுக்கே புரியுது. இதில் நைட்டு சாப்பாடு வேறு செய்யணும், அப்புறம் வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு உள்ள சுத்தம் செய்கிறது அப்படின்னு 3 பேரும் ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரத்தில் பாலகிருஷ்ணா வேற ஃபோன் பண்ணி உங்களை அவனோட
பெட்ரூம்க்கு அனுப்பி வைக்கிற மாதிரி சொல்லிட்டான். அவ்வளோதான், உங்களோட நிலைமையே வந்து நூடுல்ஸ் ஆனது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் நிற்கவும் நேரம் இல்லை, உட்காரவும் நேரம் இல்லை, தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லை, சொல்லப்போனால் நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மாற்ற கூட நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிழவன் வேலை சொல்லி உயிரை எடுத்துட்டான். இப்படி என்ன தான் வேலை சொன்னாலும் 7 மணிக்கு பேரை வந்துடுவான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேலை சொன்னால் தன்னை தான் திட்டுவான் அப்படின்னு உஷாரா சரியாக 7 மணிக்கு ஆன உடனே ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யறதில்ல. சும்மா என் ரூமுக்கு வந்து வெட்டியாக இருந்துட்டு போகலான்னு நினைக்காத வயன். உன் பாட்டியார் உனக்கு என்னத்தை சொல்லி தந்து வளர்த்தாலும் போ, வெளியே போ. இனி நாளைக்கு கல்யாணம்னு சொல்லி நல்ல ஜாலியாக சுற்றுவ. மறுநாள் காலையில் என் ரூமுக்கு வந்துருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிற செல்ஃபில் இருக்க எல்லாத்தையும் மாற்றி தரணும் அப்படின்னு அவன் ஆர்டர் போட எதிர்த்து எதுவும் பேசவும் முடியாமல் சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வர்றீங்க. உடலெல்லாம் மொத்தமாக சோர்ந்து போயிருக்க ரூமுக்குள்ளே வந்த நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மொத்தமாக கழட்டி பெட்டில் வீசிட்டு ஆதிவாசியாக பாத்ரூம்குள்ளே புகுந்து பாடி வாஷ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ்ஸு போட்டு வேகமாக டேயோட ரூமை சுத்தம் செஞ்சுட்டு சோஃபாவில் சாயிறீங்க. உடல்லாம் சோர்ந்துருச்சு, அதை விட மனமும் சோர்ந்துருச்சு. இருந்தாலும் லக்ஷ்மியும் கண்ணம்மாவும் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு அவங்கள பார்க்கறதுக்காக கதவை திறந்து நீங்கள் வெளியில் வரவும் ஜிமின் அப்போ தான் பக்கத்து ரூம்லேருந்து வெளியே வரான். அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் நெருங்கி வந்தவன் உங்கள் காதில் எதையும் சொல்லிட்டு விலகி ஐ எம் வெயிட்டிங், சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் செல்ல ஜிமினியே சில நொடி பார்த்துட்டு இருந்த நீங்கள் ரூமுக்குள்ளே எட்டி பார்க்க உள்ளதையா இல்லை. இதனால் நேராக சமையல் அறைக்கு போயிட்டு பார்க்க அங்கே லக்ஷ்மியும் கண்ணமாவும் சமையல் வேலை முடிச்சு சோர்வாக உட்காந்துருக்காங்க. அத்தை, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடு. அப்புறம் ஜிமின் உன்னை பார்க்கணுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தான், ஒரு வேளை ரூமில் இருப்பான்னு நினைக்கிறேன், நீ போய் அவனை பார்த்துட்டு படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல சரின்னு தலையாட்டிகிட்டே வீட்டை விட்டு வெளியே வரீங்க. தோட்டத்து பக்கமாக போக அங்கே தான் தனிமையில் ஜிமின் உட்காந்துருக்கான். ஒரு நொடி போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சாலும் மூச்சை இழுத்து விட்டுட்டு நீ தைரியசாலி தான் வயன், போ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிட்டு ஜிமின் பக்கத்தில் வர வாங்க நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் நெருங்கி உட்காந்துட்டான். உங்களுக்கு இதயமே படபடத்து போயிடுச்சு. உண்மையில் அவனை நினச்சி பயம் இல்லை, ஆனால் சுனிலும் ரகுநாதனும் நீங்கள் ஜிமின் கிட்ட பேசினாலே 2 பேர்த்தையும் வச்சு வார்த்தையால் தப்பாக பேசுகிறாங்க. அந்த பயத்தில் தான் தடுமாறி கொஞ்சம் தள்ளி உட்காருறீங்க. ஆனால் அவன் மறுபடியும் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் பக்கத்தில் நெருங்கி உட்காந்தபடியே அண்ணி ஏன் இந்த மாதிரி தள்ளி உட்காடுறீங்க, ஒரு வேளை என்னை பார்த்து பயப்படுறீங்களா, நான் உங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு அப்படின்னு அவன் சொல்லவும் பதறி போய் இல்லைங்க, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கண்ணி நீங்கள் இப்படி தள்ளி உட்காடுறீங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க. பொண்ணும் பையனும் 5 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உட்காரணும், பேசக்கூடாது, இதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் மனசில் எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னா பக்கத்துலேயே உட்காரலாம், ஓகேவா? அப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், அதனால தான் இங்கே வர சொன்னேன். உங்களுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கா, சந்தோஷமாக இருக்கீங்களா, அண்ணா கூட கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படின்னு அவன் கேட்ட வார்த்தைக்கு என்ன நினச்சிங்க அப்படின்னு தெரியாது. கண்கள் எல்லாம் கண்ணீர் நிரம்ப அதை வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு உள்வாங்கிட்டீங்க. ஒரு வினாடி உங்களை பார்க்கும்போது அவனோட அம்மாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. சொந்த பந்தங்கள் யாராவது உன் புருஷன் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு கேட்டா இப்படி தான் லக்ஷ்மியோட கண்களும் குளமாக நிறையும். ஆனால் வெளியே வேதனையை காட்டிக்காம நல்லா பார்த்துக்கிற மாதிரி லக்ஷ்மி போய் சொல்லிடுவா. அதை அவன் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள இங்கே நீங்களும் அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவ்வளோ நேரம் புன்னகை முகமாக இருந்த அவனோட முக ரியாக்ஷன் மொத்தமாக மாறிடுச்சு. அவனோட நம்பிக்கை நிச்சயம் உங்களால் டேயை மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தியா ஹெல்ப்பாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறதும் தான். ஆனால் கல்யாணமான 11 நாள்லேயே உங்களோட நிலைமை மோசமானது தான். அது அவனுக்கும் புரியுது. சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்ககிட்ட பேச்சு கொடுக்காம எழுந்து அங்கேயும் இங்கேயுமே நடந்துட்டு மனசை ரிலாக்ஸ் ஆக்கினவன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றான். அண்ணி, நான் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்பேன், நீங்கள் அந்த உதவியை பண்ண முடியுமா அப்படின்னு அவன் பணிவாக கேட்க அவனை சில வினாடி பார்த்த நீங்கள் நான் உங்களுக்கு உதவி பண்ணுனா நீங்களும் எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு திருப்பி கேட்க அவனுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களை பார்த்தபடியே சரி நான் உதவி பண்ணுறேன், என்ன உதவி வேணும்னு தைரியமாக கேளுங்க அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த செகண்ட் இடுப்பில் மறைச்சி வச்சுருந்த ஒரு பேப்பரை எடுத்து அவன் கையில் கொடுக்குறீங்க. என்ன நீ லவ் லெட்டரா, உங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதை கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு அவன் விளையாட்ட கேட்டதுக்கு பயந்து போயிட்டீங்க நீங்கள். ப்ளீஸ் என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. இது காலேஜோட அட்மிஷன் ஃபார்ம், இன்றைக்கி தான் வாங்கினேன், எனக்காக நீங்கள் இதை ஃபில் பண்ணி காலேஜில் கொடுப்பீங்களா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்ட வார்த்தை அவனை மொத்தமாக திணறடிச்சிருச்சு. அப்படிங்கிறத விட மரண பயத்தை கொடுத்துருச்சு. நீங்கள் ஒரு வேளை அவனோட மனைவியாக இருந்தால் நீங்கள் ஆசைப்பட்ட அடுத்த நொடி எங்கேயாவது லஞ்சம் கொடுத்தாவது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையே வாங்கி கொடுத்துருப்பான். ஆனால் நீங்கள் படிக்க ஆசைப்பட்டா கோபத்தில் என்ன வேணுனாலும் செய்வான் அப்படிங்கிறது ஜிமினுக்கு நல்லா தெரிய மூளையிலேயே உங்களோட எண்ணங்களை கிள்ளி எறிய எண்ணினவன் பயந்து போய்
வேண்டாம் அப்படின்னு தலையாட்டி ஏதோ பேச தொடங்கும்போது நீங்கள் அவன் காலிலே விழுந்துட்டீங்க. ப்ளீஸுங்க, நான் படிக்க ஆசைப்பட்றேன். எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை. என்னை படிக்க அனுப்புங்க. பொண்ணுங்க துணையாக இருக்கணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்களாவது எனக்கு துணையாக இருங்க. உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி கேட்குறேன். இந்த ஒரு ஆசைக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டினது மாதிரி ஆகிடுச்சு. தன்னுடைய அம்மா எந்த விஷயத்துலையுமே சுயமாக இல்லை, ஆனால் நீங்கள் படிக்கிற விஷயத்தில் சுயமாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு சின்ன மதிப்பு தோணினாலும், ஒரு வேளை மாட்டினா ஜிமினுக்கு கிடைக்கிறதெல்லாம் சாதாரண தண்டனை தான், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது தான் இந்த உலகத்திலேயே கொடூரமான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு அவன் சோகத்தில் மூழ்கினாலும், உங்களோட கண்கள்ல இருந்து வடிஞ்ச கண்ணீர் அவன் கால்களை நினச்சி இதயத்தை பாரமாக்குது. உங்களோட கையை பிடிச்சி எழுப்பினவன், அண்ணி உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? எதுக்கு என் காலில் விழுகிறீங்க? ஆணும் பெண்ணும் சமம். உங்கள் தேவைக்கு எதுக்குமே இன்னொருத்தன் காலில் விழுகாதீங்க. ஏதாவது ஆம்பளைங்க அவங்க தேவைக்கு பொண்ணுங்களை காலில் விழுந்து பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் மட்டும் எதுக்காக அடிபணிஞ்சு போகிறீங்க அப்படின்னு ஜிமின் அதட்டுறான். அவனோட அதட்டல் வார்த்தையை கேட்டதும் உங்களோட கண்களில் கண்ணீர் வடிய அதை பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சாரி, ஐ எம் ரியலி சாரி அண்ணி. நான் விளையாட்டை தான் அதட்டினேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டபடியே முதுகுக்கு பின்னாடி மறைச்சி வச்சுருந்த ஒரு ரோஜா பூவை எடுத்து உங்ககிட்ட நீட்டுறான். அவன் செயலால் நீங்கள் மெல்ல புன்னகைச்சு பூவை வாங்கிக்கவும் 2 பேரும் சேரில் உட்காந்துட்டீங்க. சரி அண்ணி, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணா படிக்க அனுப்ப மாட்டார். ஆனால் உங்களுக்கு டைம் இருக்குது. காலேஜ் ஆகஸ்ட் மந்த் தான் ஓப்பன் ஆக போகிறதா ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் 1.5 மாதத்தில் அண்ணாவோட மனசை மாற்றிடுங்க அப்படின்னு அவன் சொல்ல, நான் கண்டிப்பாக மாற்றுவேன் அப்படின்னு படிக்கிற ஆசையில் அதிக பிரசங்கித்தனமாக தான் நீங்கள் சொன்னீங்க. 2 மாதம் இல்லை 2 வருஷம் கொடுத்தா கூட படிக்க அனுப்புவானா அப்படிங்கிற சந்தேகம் தான். இருந்தாலும் உங்களையும் வேதனைப்படுத்த விரும்பாமல். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இந்த ஃபார்ம் எப்படி வாங்கினீங்க? அதோட ஃபார்ம் வாங்கின உடனே நீங்களே ஃபில் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு வீட்டுக்கெலாம் கொண்டு வந்தீங்க? யார்கிட்டையாவது மாட்டினா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கா. மாட்டினா பிரச்சனை ஆகும்னு தெரியும், ஆனால் என்னோடய டீட்டெயில் எதுவும் கையில் இல்லை. பாட்டி வீட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு என் பாட்டியோட நம்பர் தரேன். நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி தேவையான சர்டிஃபிகேட்டை அனுப்ப வைக்க சொல்லி இந்த ஃபார்மில் தேவையான டீட்டெயிலை எழுதி ஃபில் பண்ணி என் மார்க்குக்கு எந்த குரூப் கிடைக்குதோ அந்த குரூப்பில் என்னை சேர்த்து விடுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க உங்களோட ஆர்வத்தை பார்க்க வியப்பாக இருக்குது. இருந்தாலும் நீங்களே தைரியமாக இருக்கும்போது உங்களோட தைரியத்தை ஓரம் கூடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் ஓகே டன், நீங்கள் உங்கள் பாட்டி நம்பர் தாங்க. உங்கள் பாட்டி மை டார்லிங் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே அவங்க கூடவும் 1/2 மணி நேரம் கடலை வளர்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி ஃபில் பண்ணி காலேஜில் கொடுத்துட்றேன். அப்புறம் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே. இந்த ஃபார்ம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? நீங்கள் எப்போ போய் வாங்கினீங்க அப்படின்னு அவன் சந்தேகமாக கேட்க அப்படியே சமாளிக்கிறபடி ஒரு புன்னகையை வீசின நீங்கள், யார்கிட்டையும் சொல்லாத ஒரு பெரிய ரகசியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ போகிறப்ப அங்கே ஒரு அம்மா பொண்ணை பார்த்தேன். அவங்களும் இதே காலேஜில் தான் அட்மிஷன் போட வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு ஃபார்ம் வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட பணம் தாங்க, வாங்கி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட காசு இல்லை, ஆனால் என் கையில் ஒரு சின்ன மோதிரம் போட்டிருந்தேனே, அந்த மோதிரத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாவை மட்டும் அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு மீதி பணத்துக்கு நீங்கள் ஃபார்ம் வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் வாங்கி தந்துட்டாங்க. அப்புறம் வர்ற வழியில் அத்தைக்கிட்ட மோதிரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன். அத்தையும் பரவாயில்ல, தொலைஞ்சு போனால் வேறு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் எதையோ பெருசாக சாதிச்ச மாதிரி சொல்கிறீங்க. வெரி குட் அண்ணி, நீங்கள் உண்மையிலே என்ன மாதிரி ஒரு பிரில்லியன்ட் தான். உங்கள் பிளான் எல்லாம் நல்லா இருக்கு. பட் நீங்கள் எந்த மோதிரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு அவன் கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன தங்க மோதிரத்தில் ஒரு பச்சை கலர் கல் கூட இருந்துச்சு, அந்த மோதிரத்தை தான் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதை கேட்டதும் அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அந்த மோதிரம் சாதாரண தங்க மோதிரம் தான், ஆனால் அதில் இருந்த அந்த பச்சை நிறக்கல் விலையுறந்த ரூபிக்கல். அந்த மோதிரத்தோட மதிப்பு சரியாக 3 லட்சத்தை நெருங்கும். நீங்கள் ஏதோ 5000 ரூபாய் மதிப்பில் இருக்கும் அப்படின்னு தான் கழட்டி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதோட மதிப்பு சொன்னால் உங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு, ஓகே அண்ணி, நீங்கள் வேறு லெவல் தான் அப்படின்ற அவனோட புகழ்ச்சியை கேட்டு இன்னும் மகிழ்ச்சி அடைகிறீங்க. அதோட யாருக்கிட்டேயும் சொல்லாத ரகசியத்தை ஜிமின் கிட்ட தைரியமாக நீங்கள் சொல்ல காரணம், ஜிமின் எப்படி உங்களை மாட்ட விட மாட்டான் அப்படின்னு உங்களுக்கு 100 மடங்கு நம்பிக்கை இருக்குது. இதே விஷயத்த நீங்கள் கண்ணம்மா கிட்டேயோ இல்லை லக்ஷ்மி கிட்டேயோ சொன்னால் அவங்களும் மாட்டி விட மாட்டாங்க தான். ஆனால் ஒரு வேளை வாய் தவறி அவங்க சொல்லிட்டா பிரச்சனை அப்படிங்கிறதால தான் அவங்கக்கிட்ட நீங்கள் மறைச்சிங்க. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஏதோ ஹெல்ப் கேட்டிங்களே, என்ன ஹெல்ப்? என் சிஸ்டரை கரெக்ட் பண்ண ஐடியா ஏதாவது வேணுமா? என் சிஸ்டரை கரெக்ட் பண்ணுறதுக்கு பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அவள் விருப்பத்துக்கு இருக்க விடுங்க. அப்புறம் நீங்களும் ஏதாவது ஒரு வேலைக்கு மட்டும் போங்க, அவளுக்கு கண்டிப்பாக உங்களை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல லேசாக சிரிச்சவன்,
வேலைக்கு போகிறதா? சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அவன் வார்த்தையால் கொஞ்சம் முகத்தை சுழிச்ச நீங்கள், ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? தியாவுக்கு வேலைக்கு போகிற பசங்களை தான் பிடிக்கும். ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் சுயமாக சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுவா. நீங்கள் உங்கள் அண்ணா மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். சாதாரண ஒரு கடையில் வேலைக்கு போனால் கூட அவளுக்கு ஓகே தான். அப்புறம் எனக்கு என் பாட்டி கூடவே வச்சுக்கணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு என் புருஷன் ஒத்துக்க மாட்டார். நீங்கள் தியாவை உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறப்ப என் பாட்டியும் உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் என் பாட்டிக்கு செலவு பண்ண வேண்டியிருக்காது. அவங்களுக்கு மாதம் ரேஷன் கடையிலேருந்து 1000 ரூபாய் கிடைக்கும். முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய் கிடைக்கும். அதில் 500 ரூபாயை அவங்க மருந்து செலவுக்கு எடுத்தால் கூட மீதி 1500 ரூபாய் இருக்கும். அதை அவங்க உங்களுக்கே தந்துடுவாங்க. அதை வச்சு என் பாட்டியை பார்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்ட உங்களோட வார்த்தையும் உங்களோட முகத்தில் இருக்கிற ஏக்கங்களும் அவனை ஒரு நொடி தலகுனிய வச்சிருச்சு. அவனுக்கும் வயசான அலமு பாட்டியை நினச்சி வருத்தமாக தான் இருந்துச்சு. அதை விட தியாவும் ஜிமினும் ஒன்றா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்களோட வார்த்தையை குற்ற உணர்ச்சியாக இருக்க அந்த பேச்சை வளர்க்க விரும்பாதவன், அண்ணி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயமே வேறு. எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் சொல்கிற மாதிரி டே அண்ணா கிட்ட நடந்துப்பீங்களா அப்படின்னு அவன் கேட்க குழம்பி போய் அவன் முகத்தையே பார்த்து நீங்கள், புரியல, என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்க, இவ்வளோ நேரம் தைரியமாக சொல்லிட்டான், இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தோட, அது வந்து அண்ணி நார்மலாக பொண்ணும் பையனும் இருக்கிற மாதிரி தான். அது நீ நீங்கள் அப்படின்னு சில வினாடி தடுமாறினவன், உங்கள் சிஸ்டர் டேயானா கூட எப்படி நீங்கள் பழகணும்னு ஏதாவது உங்ககிட்ட சொல்லி தந்தாங்களா அப்படின்னு ஆர்வமாக கேட்குறான் ஜிமின். இல்லை அப்படின்னு தலையாட்டபடியே, அது அவள் சொன்னா டேயாத்தானை நம்பி இருக்காம சுயமாக இரு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, வேற எதையுமே அவங்க சொல்லலையா அப்படின்னு அவன் எதிர்பார்ப்போட கேட்க, நீங்கள் இல்லை அப்படின்னு தலையாட்டி அவனோட எதிர்பார்ப்பை உடச்சிட்டிங்க. ஏற்கனவே தியா குடும்பத்தை ஒன்று சேர்க்க விரும்ப மாட்டாலோ, வேற ஏதாவது பிரச்சனை செய்ய வந்திருப்பாளோ அப்படின்னு உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. அதுக்கேற்றபடி தான் உங்களோட பதிலும் இருக்க. சில வினாடி தியாவோட பக்கம் எண்ணங்கள் போனாலும் அதை இழுத்து பிடிச்சு மறுபடியும் உங்க முன்னாடி கொண்டு வந்துட்டான். அப்படியே மூச்சை இழுத்து விட்டவன், கொஞ்ச நேரத்துக்கு என்ன உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சிக்கோங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதில் ஒரு விஷயத்த சொல்ல பதறி போய் எழுந்த நீங்கள், இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு பயப்பட, என்ன இவ்வளோ பயப்படுறீங்க? நான் என்ன அண்ணா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நான் சொன்னேன், வேற தானே சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு உதவியை பண்ணுங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, அண்ணாவோட உண்மையான குணம் உங்களுக்கு தெரியணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் நடந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டேயா நம்ம பிடிக்கும் அப்படின்னு அவன் எடுத்து சொன்னாலும் உங்களோட பதில் முடியாது அப்படிங்கிறதா இருந்துச்சு. என்ன நீ, உங்களால் இந்த ஒரு சின்ன உதவி கூட பண்ண முடியாதா அப்படின்னு வேறு விதமாக ட்ரை பண்ணாலும் நீங்கள் முடியாது அப்படின்னே சொல்ல உங்களை வற்புறுத்தவும் மனம் வராமல், ஓகே உங்கள் விருப்பம், நாளைக்கு காலையிலேயே ஃபார்மை ஃபில் பண்ணி அட்மிஷன் போடுறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். போயிட்டுருக்கிறவனை சில வினாடி பாவமாக பார்த்து நீங்கள், அது நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்களை பார்த்த ஜிமின், ஓகே அண்ணி, தேங்க்யூ, லவ் யூ அண்ணி அப்படின்னு சத்தமிட்டு அங்கேருந்து ஓடிடுறான் ஜிமின். என்னதான் அவன்கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருந்தாலும் ஜிமினோட ஆசையெல்லாம் நீங்கள் டேயோட பக்கத்தில் நெருங்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் பக்கத்தில் நெருங்க நினச்சாலே தினமும் உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை எங்களோட ஞாபகம் பயமாக உங்களை பாட்டி வதைக்க நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டீங்க. நேராக அங்கேருந்து படுக்கையறைக்கு வந்தவன் டேபிளில் நீங்கள் கொடுத்த அட்மிஷன் ஃபார்மோட கவரை வச்சுட்டு பாத்ரூம்குள்ள நுழைய 2 நிமிஷம் தாண்டி பெட்ரூமுக்கு வந்தா தியா. பயங்கர மகிழ்ச்சியோட வந்தவளோட மகிழ்ச்சிக்கு காரணம் அவள் கையில் இருக்கிற ஃபைல் தான். அவளுக்கு தேவையான ஏதோ பயங்கரமான பொருள் கையில் கிடைச்சது மாதிரி சந்தோஷமாக நின்னவ கபோர்டுக்குள்ளே பத்திரமா வைக்கலாம் அப்படின்னு கபோர்டை திறக்க போனால் கபோர்டு பூட்டி இருந்துச்சு. காலையில் தியா தான் அவளோட ஆஃபீஸ் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்ததால் கபோர்டை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டா. இதனால வேகமாக ஹேண்ட்பேக்கை திறந்து பார்க்க உள்ள சாவி இல்லை. ஓ ஷிட், சாவியை ரித்திக்கிட்ட கொடுத்ததை மறந்துட்டேனே அப்படின்னு ரித்திக்கு கால் பண்ண, டே உடனே திரும்பி வா, என்னோட கபோர்ட் சாவி உங்ககிட்ட தான் இருக்குது, கேட் பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னபடியே காலை கட் பண்ணவ கையில் இருக்கிற ஃபைலை டேபிளில் வைக்கலாம் அப்படின்னா அங்கே நிறைய பொருட்கள் ஜிமின் நிரப்பி போட்டிருக்கான். அங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் கையை வச்சவ மொத்த பொருளையும் அப்படியே கையால் அள்ளி டஸ்ட்பினில் தள்ளிட்டா. இதில் உங்களோட அட்மிஷன் ஃபார்மும் சேர்ந்து குப்பை தொட்டிக்குள்ளே விழ அதை ஓரமாக வச்சுட்டு தான் கையில் இருந்த டாக்குமெண்ட்டை ஒரு கவரில் போட்டு டேபிளில் வச்சுட்டு ரித்திக்கிட்ட இருந்து சாவியை வாங்குறதுக்காக அங்கேருந்து கிளம்புறா. தியா கிளம்புனதும் பாடி வாஷ் பண்ணிட்டு வந்த நம்ம ஜிமின் கபோர்டை திறந்து பார்த்தா கபோர்டு திறக்கல. இதனால் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மறுபடியும் போட்டுக்கிட்டு டேபிளில் தியா வச்சுருந்த ஃபைலை தான் நீங்கள் கொடுத்த ஃபைல் அப்படின்னு நினச்சி அதை எடுத்துக்கிட்டவன் யாருக்கோ ஃபோன் பண்ணி, நண்பா ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வரேன்,
அந்த டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணி நாளைக்கு நான் சொல்கிற காலேஜில் கொடுத்துரு, அதுக்கான பணத்தை ஜிபேயில் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவன் பைக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். தியா முன்பக்க கேட்டுக்கு பக்கத்தில் ரித்திக்காக காத்துட்ருக்க. ஜிமின் பின்பக்க கேட் வழியாக பைக்கில் கிளம்பிட்டான். இதனால 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கல. சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரித்திக்கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டு பெட்ரூம்குள்ளே வந்தவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இதையுமே பதறி போயிட்டா. ஓ மை காட், இங்கே இந்த ஃபைல் எங்க? அந்த ஃபைல் இல்லைன்னா ராகவ் சார் என்னை கொலையே பண்ணிடுவாரே அப்படின்னு பதறி போனவ ரூம் முழுக்க சல்லடை போட்டு தேடிட்டா. ஆனால் அவள் கைக்கு அந்த ஃபைல் கிடைக்கவே இல்லை. வீட்டில் இருக்க ஆண்கள் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற பயத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்தவ கண்ணம்மா கிட்டா, எக்ஸ்கியூஸ் மீ, என்னோடய ரூமுக்கு ரகுநாதன் சுனில் இந்த 3 கூமட்டையில் ஏதாவது ஒரு கூமட்டை வந்ததை பார்த்தீங்களா அப்படின்னு அவள் கேட்க தியாவோட வார்த்தை கேட்டு பிரமிச்சு நிற்கிறா கண்ணம்மா. என்ன தைரியம் இந்த பிள்ளைக்கு அப்படின்னு ஒரு நொடி தியாவை பெருமையாக நினச்சிட்டு, இல்லையம்மா அவங்க யாரையுமே நான் பார்க்கல, அவங்க எல்லாரும் ஆஃபீஸ் முடிஞ்சு வர இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு கண்ணம்மா சொல்ல, வாட் அவங்க இன்னும் வரலையா அப்படின்னா நீங்கள் என் ரூமுக்குள்ளே வந்தீங்களா அப்படின்னு அவன் கேட்க, கண்ணம்மா இல்லைன்னு தலையாட்டும் போது பாலகிருஷ்ணா ஃபோன் பண்ணி கண்ணம்மாவை அவனோட பெட்ரூம்க்கு வர மாதிரி போட்ட சத்தம் பக்கத்தில் என்ன தியாவோட காதுக்கும் கேட்குது. அது ஒன்றும் இல்லை, ஒரு டாக்குமெண்ட்டை காணலை, அதான் நான் கேட்டேன், நான் தேடி பார்க்குறேன், நீங்கள் போய் அந்த கிழவனுக்கு பினாயில் கொடுங்க, ஜெயிலுக்கு போகாமல் உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ளே வந்தவ பல முறை ரூம் முழுக்க தேடிட்டா. ஆனால் டாக்குமெண்ட் கிடைக்கல. மொத்தமாக தோண்டு போன மாதிரி அங்கே இருக்கிற பெட்டில் படுத்தவ ரித்திக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்ல அவனுக்கு அதை விட ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. 1 வாரமாக இந்த டாக்குமெண்ட்லாம் வாங்குறதுக்கு அவன் நாயா பேயா சுற்றி தெரிஞ்சிருக்கான். என்னதியா விளையாடுறியா, நீ தான் எங்கேயாவது வச்சுருப்ப, இல்லைனா யாராவது எடுத்திருப்பாங்க, நல்லா விசாரி அப்படின்னு அவன் சொல்ல, ரூமுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்கடா, நான் பார்த்த வரைக்கும் பாடி கார்ட்ஸ் கூட ரூமுக்குள்ளே வரமாட்டாங்க, வேலைக்காரையும் எடுத்த மாதிரி தெரியல, நான் டேபிளில் தான் வச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டேன்டா, இப்போ என்ன பண்ண, டூப்ளிகேட்டும் என்கிட்ட இல்லை அப்படின்னு தியா பதட்டப்படுறா. அவளோட பதட்டத்தை பார்த்து ரித்திக்கும் பயப்படுறான். ஏன்னா நாளைக்கு இந்த ஃபைலை ராகவ்கிட்ட கொடுக்கல அப்படின்னா தியாவெல்லாம் ஒரு வேலை மன்னிப்பான். ஆனால் ரித்திக்கை தூக்கி போட்டு மிதிப்பான் ராகவ். பார்க்க தான் வெளியே ராகவ் அமைதியான மாதிரி இருப்பான், உள்ளுக்குள்ளே அவனும் ஒரு டெரர் பீஸ் தான். ஓகே டோன்ட் வரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஏதோ சின்ன பிரச்சனை அப்படின்னு நினச்சிப்பான். டேக்கு தலைவலி கொடுக்கறதுக்குன்னே ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஏதோ ஒரு இன்ஜினியர் செஞ்ச ஒரு சின்ன தப்பால் மொத்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. உயிர் சேதம் எதுவும் இல்லை, ஆனால் ஏராளமானோருக்கு அடிபட்டுருச்சு. அது வேற ப்ரெஸ் மீடியா அப்படின்னு நியூஸ்லாம் போனதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை 2 மாதம் மூடும்படி சொல்லிட்டாங்க. அவனுக்கு இதனால் 200 கோடி ரூபாய்க்கு நஷ்டம். அந்த டென்ஷனில் ரகுநாதன் சுனில் 3 பேருமே ஒரே காலில் வீட்டுக்கு வந்துட்டுருக்க. சிக்னலில் அவங்களுடைய கார் நின்றுட்டு இருக்கும்போது தான் ஆப்போசிட்டில் சிக்னலை கூட மதிக்காமல் மின்னல் வேகத்தில் ஜிமினோட பைக் போயிட்டுருக்கிறத 3 பேரும் பார்த்துட்டாங்க. அவனோட பைக்கோட வேகத்தை பார்த்து 3 பேரும் முகம் சுழிச்சாலும் சுனிலோ, ரகுநாதா உன் பையன் குடிச்சிருக்கான் போல இருக்கு, என்ன பழக்கம் இது, நம்ம கிம் ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா இதெல்லாம், அவனால் பணம் தான் சம்பாதிச்சு தர முடியல, போகிற போக்க பார்த்தா நம்ம குடும்பத்தோட மன மரியாதைலாம் வாங்கிடுவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்த ரகுநாதனுக்கும் அவமானமாக தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் மக மேலே கொலை வெறி கிளம்ப, நான் என்ன பண்ணேன், எந்த நேரத்தில் பிறந்தானோ, இதில் அவன் கட்டிக்கிட்டு வந்ததை சொல்லவே வேண்டாம், அவகிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு முகசொலிக்க, இதுக்கு தான் அப்போவே எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேனை தெரியும், அவரோட பொண்ணை ஜிமினுக்கு பார்ப்போன்னு சொன்னேன், நீ தான் வெட்டி பைய கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், ஒழுங்கா அந்த பொண்ணுக்கு கட்டி வச்சிருந்தா இந்நேரத்துக்கு அவளே அவனை திருத்தி வேலைக்கு அனுப்பி வச்சிருப்பா. இப்போ அவன் பொண்ணாட்டி என்னன்னா, நீ வேலைக்கு போகாத, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உனக்கு தரலான்னு சொல்லி உன் பையனை கண்ட்ரோலில் வச்சுருக்கா. நான் பார்த்ததுலே கேவலமான ஒரு பழக்கம்னா அது இதுதான். புருஷன் வீட்டில் இருக்கணுமா, பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவள் பணத்தில் நாம் வாழணுமா, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தூக்கில் தொங்கி சாகலாம். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாலே ஜெபிஷா, அவள் புருஷங்காரனுக்கு கொரோனா டைமில் வேலை போச்சு, இவள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு இப்போ கடைசியில் அவன் கூடயே ஓடி போயிட்டா. 2 குழந்தைங்களும் இப்போ அனாதையாக கிடக்குதுங்க. ஒழுங்காக பொட்டச்சிகளை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது நல்லது, அதை விட்டுட்டு இவளுக்கு வெளியில் அனுப்பி இவளுக்கு சம்பாதிச்சதில் வாழ்கிறதுக்கு உயிர் வாழவே வேண்டாம் அப்படின்னு சுனில் சந்தர்ப்பம் கிடைச்சதே அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. அவங்க பேசுகிறதையெல்லாம் ஒன்று விடாமல் அமைதியாக கேட்டுட்ருக்க. டேயோட ஹார்ட் பீட்லாம் எகிரிடுச்சு. ஒரு விதம் நீங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கர ஆர்வமாக இருக்கீங்க. இன்றைக்கி தியா வேற சுயமாக இருக்கிறபடி உங்களுக்கு ஆலோசனை வேற சொல்லியிருக்கா. இதில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கூட நிச்சயம் நீங்கள் அவனை விட்டு விலகிடுவீங்க அப்படின்னு அவனுக்குள்ள பயம் உருவாக இருக்கிற டென்ஷனில் சுனிலோட வார்த்தை இன்னும் டென்ஷனை உருவாக்குது. டே மனுஷன் அப்படிங்கிற தோற்றத்துலேருந்து மிருகம் மாறிக்கிட்டு இருக்கும்போது கார் வீட்டுக்கு வருது. எல்லாரையும் வாசலில் இறக்கி விட்டு காரை குடோனுக்கு கொண்டுட்டு போன டே கார்லேருந்து கீழே இறங்கின உடனே பாக்கெட்டில் இருந்த மோதிரத்தை எடுக்கிறான். இந்த மோதிரத்தை தான் காலையில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்
உங்கள் கையில் இருக்கிற தியா போட்ட மோதிரத்தை கழட்டி வீசிட்டு இந்த மோதிரத்தை உங்களோட கையில் போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினச்சவன் ஏதோ ஒரு டென்ஷனில் மோதிரத்தை அங்கே இருக்கிற டேபிள் மேலே வச்சு ஒரு சுத்தியில் எடுத்து மோதிரத்தை அடின்னு அடித்து நசுக்குனதில் மோதிரம் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற டேபிளே உடஞ்சி நொறுங்கிருச்சு. முகம் எல்லாம் அனலா கோபமாக தெரிக்க வீட்டுக்குள்ளே வந்தவன் குடும்பத்தினர் அப்படியே அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவங்க பார்வைக்கு ஏற்றபடி தன்னோட பார்வையை திருப்புறான். அங்கே மாடிப்படியில் கிளப்புக்கு போகிறதுக்காக மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தியா கீழே இறங்கி வர அவனோட கோபம் இன்னும் உச்சம் தொட்டு கொலவெறியில் தியாவை கொதறி எடுக்க தொடங்கிட்டான். அடையாப்பா, இவனுக்கு வேறு வேலையே இல்லை. அவன் பொண்டாட்டியை தான் அப்படி ட்ரெஸ் பண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுறான்னு பார்த்தா அடுத்தவன் பொண்டாட்டியும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் போல இருக்கே. அப்புறம் நாளைக்கு டேக்கு வர கல்யாணமாமே. டேக்கு கல்யாணம் நடக்க தியா விடுவாளா? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சா இன்னைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன், இல்லைன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.